நேரம் ஆயிட்டே இருக்கு. மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. தோ வருவாங்க வந்துருவாங்க சார். சரிங்க, வாங்கோ. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உட்காராதே. உட்காரு. மீனாட்சியோட அம்மா எங்க? அடுத்து மீனாட்சிக்கு நலுங்கு வைக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா, உங்க வீட்டுக்காரர் இன்னும் வரலையா? இல்லங்க, நேத்து சென்னையில வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டாரு. சொன்னாங்க. மண்டபம் வரைக்கும் வந்துட்டு திரும்ப போயிட்டாராமே. கல்யாண வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா பண்ணக்கூடாதா? மாமா எப்பவுமே பிசினஸ்ல கரெக்டா இருப்பாரு. அவரால தான் எங்க ஃபேமிலி இவ்வளவு வளர்ந்துருக்கு. அது அப்படித்தான்யா. ஒரு குடும்பத்துல ஒரு ஆளு ஓடா தேஞ்சு உழைச்சாதான் அந்த குடும்பமே முன்னேறும். நானும் என் குடும்பத்தை வளர்க்க தனி ஆளா நின்று எல்லாத்தையும் செஞ்சிருக்கேன். ஒரு ஆளாவது பொறுப்பா இருந்தா தானே எல்லாம் நடக்கும். தாலி கட்டுறதுக்குள்ள வந்துருவார்ல. ஃப்ளைட் ஏறி இருப்பாரு, கண்டிப்பா வந்துருவாரு. ஆதி, ஜீவா உங்க கூட தான் இருந்தான்ல, எங்க அவன்? ஏலே, இந்த நேரத்துல அவனை எதுக்கடா கேக்குற? இல்ல அப்பதா, நைட்ல இருந்து ஆளையே காணோம். அதான் அவர்கிட்ட கேட்டேன். அது நைட் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ செலிப்ரேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனான். ஓஹோ, அதானே பார்த்தேன். என்னடா இவனுக்கு பொறுப்பெல்லாம் வந்துருச்சேன்னு. நான் கஷ்டப்பட்டு உங்க 2 பேரையும் வளர்த்து தேனை ஒரு நல்ல வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ உன்னோட கல்யாணத்தை பார்க்கும்போது என் மனசுக்கு நிறைவா இருக்குமா. சம்பந்தியம்மா, எதுக்கு நீங்க கண் கலங்கிட்டு இருக்கீங்க? இனிமே மீனாட்சியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா அத்தை, மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவரா இருக்காரு. நல்ல குடும்பம். அப்புறம் என்ன அத்தை? ஆமா தங்கச்சி, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருக்கு. பெத்தவங்க செய்த புண்ணியம் பசங்களை சேரும்னு சொல்லுவாங்க. நீ வாழ்ந்த உண்மையான வாழ்க்கை தான் உன் பொண்ணுங்களுக்கு நல்லதா வந்து அமைஞ்சிருக்கு. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட போகுது. அம்மா, நீங்க பெரியவங்க, நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். வாங்க. உன் பொண்ணுக்கு நீயே ஆரம்பிச்சு வைத்தா? என்னம்மா? அம்மா, அதான் ஆசைப்படுறாங்கல்ல, பண்ணுமா. அத்தை பண்ணுங்க அத்தை. சரி, நல்லா இந்த சுமதியை சாதாரணமா நினைச்சிட்டேன். நான் இல்லாம அவளால வாழவே முடியாது, 2 பொண்ணுங்களை வளர்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். தேன்மொழியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. மீனாட்சியை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறா. நான் இல்லாம எப்படி இவளால இதெல்லாம் முடிஞ்சது? எப்படி தனியா இதெல்லாம் பண்ணா? நான் கஷ்டப்பட்டு அவன் காலையும் கையும் பிடிச்சி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஆனா இவ தனியா இப்படி பொண்ணுங்களை வளர்த்து ஆளாக்கணும். இவளால எனக்கு கிடைச்ச வாழ்க்கையெல்லாம் போயிடும் போல இருக்கு. என் பேரு ஜீவா. நீங்க மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு ஆள் பேசினான்ல, அது நான் தான். அப்படியா? ஆமா. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச வரும்போது யாரோ தடுத்துட்டாங்க. ஆமா, ஆதியோட ஆளுங்க தான் என் போனை புடுங்கிட்டாங்க. நினைச்சேன். நானும் உங்களை மாதிரி மீனாட்சி கல்யாணத்தை நிப்பாட்ட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் ஆதி கெட்டவன்னு தெரியும். ஆமா, நீங்க எப்படிங்க? நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்தீங்களா? இல்லைங்க, கண்டுபிடிச்சலாம் வரல.
அந்த ஆதி தான் என்னை இங்க கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கான். தப்பிச்சு போகும்போது எதாச்சும் உங்களை பார்த்தேன். அப்பதான் நீங்க தெரிஞ்சீங்க. சரி போனாவதான் தான் இருக்கும்னு நினைச்சு நான் இங்க வந்தேன். ஏங்க உங்களுக்கு ஃபோன் கொடுத்தாங்கல்ல, அவகிட்ட பேசி உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிடா தப்பிக்கிறதுன்னு அழுதுட்டு இருந்தேன். அந்த கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்காரு. அந்த கடவுள் தான் உங்களையும் அனுப்பியிருக்கான். நம்ம இங்கிருந்து போய் மீனாட்சி கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவோம். நீங்க வந்து எல்லா உண்மையும் சொன்னாதான் மீனாட்சி நம்புவா. ஆமாங்க, எப்படியாவது மீனாட்சியை காப்பாத்தி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஆதி என்ன வேற ஒரு இடத்துல அடைச்சு வச்சு கொடுமை பண்ணான். அங்க இருந்து தப்பிச்சு போகும்போதுதான் மீனாட்சி எனக்கு தங்க அடைக்கலம் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்கள மாதிரி நல்லவங்க ஆதி மாதிரி கெட்டவங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. சரி சரி, நம்ம கிளம்பலாம். நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு. வாங்க போலாம். டேய் ஜீவாடா. ஏய் 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 நில்றா. வாங்க. ஏய் ஏய் சொல்லுங்க. அங்க பாருங்க. எனக்கு வர கோவத்துக்கு இப்பவே போய் போனா இருங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவனை சும்மாவே விட மாட்டேன். அவன் எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே கோவம் வருது. நான் அவனை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி அவனை உண்டல்லன்னு பண்றேன். சரி, அவசரப்படாதீங்க. இப்ப அதைத்தானே செய்ய போறோம். ஆனா டைமிங் தான் சரியா வரல. இப்ப போய் நீங்க எல்லா உண்மையும் சொன்னாலும் அவன் ஏதாவது சொல்லி தப்பிச்சிருவான்.